பெங்களூரில் விலைவாசி அதாவது காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம். இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போ ரீசெண்டாக ரொம்ப டகன்னு ரெண்டல், அதாவது உங்களோட நீங்கள் கட்டுற ரெண்டெல்லாம் ஏறிட்டு போகுது நிறைய இடத்துல, கோரமங்கலம் அந்த மாதிரி இடத்துல. ஸோ இது ஏன் நடக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுதான் இன்றைக்கி நம்ம ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஆர்டிக்கலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா, பெங்களூருஸ் ரெண்ட் ஹேவ் கான் டூ ஃபார், இட்ஸ் டைம் டு கேப் தம். அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது ஷார்ட் பிஸ்னஸ் ஆர்டிக்கல்ஸ்க்கான நேரம். கடந்த 2 வாரமாக வந்து என்னால் எதுவும் வீடியோஸ் போட முடியல. அதுக்கு எல்லோரும் நான் மன்னிச்சிக்கோங்க. எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பர்சனல் ரீசன்ஸ்க்காக. ஸோ இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்குற டாபிக் நான் சொன்ன மாதிரி ஒரு பெங்களூரில் ரெண்ட் ரிலேட்டட் டாபிக் தான் இன்றைக்கி. ஸோ பெங்களூர்னாலே உங்களுக்கு விலைவாசி அதிகங்கிறது தெரியும். ஸோ அதில் வந்து சில தரவுகளை சொல்லி இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு வீடு தேடி பெங்களூரில் போகிறாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு இதில் இருக்காங்க, ஒரு வீடு மாற்றுறேன்னு சொல்லிட்டு 16,000 ரெண்ட்டில் வேறு ஒரு ஏரியாவில் இருக்காங்க. அங்கேருந்து கோரமங்கலாவில் வந்து அவங்க வீடு ரெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. கோரமங்கலாவில் போய் ரெண்ட் எடுக்கலான்னு போனால் கடைசியில் அவங்க ரெண்ட் எடுத்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52,000. சரிங்களா? 52,000மா தோணுதா இல்லையா? எனக்கு கண்டிப்பாக தோணுது. நான் சென்னையில் இருக்கேன். இவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு கம்மியாக தான் ரெண்ட்டு கட்டிகிட்டு இருக்கேன். நானும் ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கேன். சரிங்களா? என் நண்பர்கள் எல்லாருமே ரெண்ட்டு கட்டுறவங்களாம் சென்னையில் ரொம்ப கம்மி தான். ஆனால் பெங்களூரில் வந்து இவ்வளோ ஹை, 50,000 சேலரியே நிறைய பேருக்கு இருக்காதுங்கிற பட்சத்தில் 50,000 ரெண்ட் அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ இது வந்து உண்மை தான். இவங்க இப்போ சும்மாலாம் சொல்லலை, இது நிஜமாகவே நடக்கிறது தான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோடய பர்சனல் லைஃப்பில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து நிறைய பேர் இருக்காங்க பெங்களூரில். க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவங்க வந்து சென்னையிலேருந்து வீடு மாற்றிட்டு லாஸ்ட் இயர் தான் வந்து கோரமங்கலா, அதே கோரமங்கலால் தான் வீடு தேடிட்டு போனான். அவனுக்கு கோரமங்கலால் தான் வீடு வேணும்னு சொல்லிட்டு போனான் ஃபார் சம் ரீசன். ஸோ அங்கே வந்து இப்போ கரண்ட்டாக வந்து 55,000 வந்து அவன் ரெண்டு கட்டிகிட்டு இருக்கான். 2 BHK, சேம் 2 BHK. ஸோ அது உண்மை தான். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டல் ஈல்டு வந்து 2019 2026 கம்பேர் பண்ணுறாங்க. 2019 கண்ணாப்பினன் ரெண்டல் இது ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஈல்டு வந்து 5%, 4.6 to 5% ரெண்டல் ஈல்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2019 வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து 1 crore போகுது விலை. சரிங்களா? அதை வந்து வாங்குறாங்கன்னா இப்போ அதோட விலை வந்து கிட்டத்தட்ட 1.9 crore இருக்குது. சரிங்களா? ஆனால் அதோட ரெண்டல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து 3.6 lakh பர் இயர் தான் இருந்தது. சரிங்களா? அது வந்து ஒரு நாமினலான ஒரு ரெண்டல் வேல்யூ தான். அப்படி இருந்தது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8.74 lakh பர் இயராக மாதிரி இருக்குது. அவ்வளோ ரெண்ட்டு ஒரு இயருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அது டபுளும் தாண்டி ரெண்டல் ஈல்டு ஏறி இருக்குது. ஆனால் வந்து விலைவாசி பார்த்திங்கன்னா லேண்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஏறலை. ஸோ பேசிக்காக வந்து எல்லோரும் அங்கே பெங்களூருக்கு வந்து புலம்பெயர்றதுனால அங்கே வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பேசிக்கலி சப்ளை கம்மியாக இருக்குது, டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாருக்கும் வீடு வேணும், முக்கியமான ஏரியாவில் வேணும். ஆனால் அவ்வளோ வீடு இல்லை. சரிங்களாங்கிற பட்சத்தில் வந்து இருக்கிற வீடெல்லாம் ரொம்ப ஹை ரெண்டலுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, மும்பைங்கிறது பெங்களூரையும் கம்பேர் பண்ணுறாங்க. மும்பைங்கிறது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஒரு இடத்த ஃபுல்லாக சீயால் கவர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நவி மும்பை அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்குது. சரிங்களா? ஆனால் பெங்களூர் அப்படி கிடையாது. சரிங்களா? பெங்களூர் ஆல் டைரெக்ஷனில் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அது வந்து பெங்களூருங்கிறது ஒரு சர்க்கிள் மாதிரி ஏரியானா அது அப்படியே அவங்க விரிவடைஞ்சிட்டே ஆல் டைரெக்ஷனில் விரிவடைஞ்சிட்டே போகிறாங்க. ஃபஸ்ட்டு சவுத்து விரிவடைஞ்சாங்க, அப்புறம் ஈஸ்ட் விரிவடைஞ்சாங்க, நார்த்து விரிவடைஞ்சாங்க. எல்லா டைரெக்ஷனும் இப்போ விரிவு தான். சரிங்களா? வீடை கட்டுறாங்க, ரெண்ட் விட்றாங்க, வீடை கட்டுறாங்க, ரெண்ட் விட்றாங்க. இதுதான் இப்போ வந்து பெங்களூரில் நடக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பெங்களூர் அப்சார்ப்ஸ் 25 million square feet ஆஃபீஸ் டிமாண்ட் வந்து ஆனுவலின்னு ஒரு தரவை பற்றி இங்கே பேசுகிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டல் ஏறுது அதெல்லாம் இன்னும் டீட்டெயில்டாக அங்கே பேசியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசிட்டோம். இப்போ வந்து இதுக்கு என்னங்க சொல்யூஷன்? இப்படி அது பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு வைக்கிறானுங்க. சில இடத்துலலாம் 80,000 ரெண்ட்டு, 70,000 ரெண்ட்டு சென்னையிலையும் இருக்குது. அந்த மாதிரி அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வீடு இருக்கணும். பங்களா மாதிரி வீடுக்கு நம்ம கொடுக்கலாம். ஒரு சாதாரண 2 BHK 3 BHKக்கெல்லாம் 70,000 50,000 80,000ங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் மக்களால் யோசிக்க முடியாத ஒரு விஷயம் இல்லை. ஸோ அப்போ வந்து இதுக்கு என்னதாங்க சொல்யூஷன்னு பேசும்போது இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க, ரெண்ட் கேப்ஸ். அதாவது ரெண்ட்டு வந்து இவ்வளோ தான் வாங்க முடியும், இந்த இடத்துல இவ்வளோ தான் வாங்க முடியும், இந்த வீடு இந்த ஸ்கொயர் ஃபீட் சைஸ்க்கு இவ்வளோ தான் வாங்க முடியுங்கிற கேப்பை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரிங்களா? இந்த ரெண்ட் கேப்ஸோட ப்ரோஸை பற்றியும் பேசுகிறாங்க, கான்ஸை பற்றியும் பேசுகிறாங்க. கான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேலைக்காகாது அந்த மாதிரியும் பேசுகிறாங்க. இது வச்சா வந்து நிறைய பிரச்சனைகள் வரும்,
இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்ண மாட்டாங்கிறது உண்மை தான். நானே சென்னையிலேயே பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டே போட மாட்டாங்க, லீகலாக அது ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, அவங்களே பேசி வச்சுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கான்ஸ் இருக்குது. அதேமாதிரி அக்ரிமெண்ட்டை பற்றியும் அதில் பேசுகிறாங்க. அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா 2 months அட்வான்ஸ் தான் அட்வான்ஸ் அமௌண்ட். சரிங்களா? ஆனால் வாங்கிறது வந்து அப்படி கிடையாது. 3 to 5 times ஆல்மோஸ்ட் வாங்குறாங்க. எல்லா இடத்துலையும் நிறைய பேர் வாங்குறாங்க. அது வந்து ஒரு தவறான செயல். அதை பற்றி இங்கே பேசுகிறாங்க. இதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. அதே மாதிரி இந்த ரெண்ட் கேப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தரவுகள் பேஸ் பண்ணி இவங்க பேசுகிறாங்க. சரிங்களா? அந்த தரவுகள்லாம் நிறைய இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1ல் 3 புள்ளி, அதாவது 33% அவங்க நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அந்த 100ல் 33 பேர் வந்து லேண்ட்லார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்ட் கேப்பை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. லேண்ட்லார்ட்ஸே இதை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, ஓனர்ஸே இதை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதுக்கு வந்து என்னென்னா இது ரெண்ட் ஃப்ரீஸ் கிடையாது, இது ரெண்ட் கேப்பு தான். சரிங்களா? ஸோ இது ரெண்ட் கேப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஆனுவலாக வந்து இவ்வளோ தான் ஏற்ற முடியும், அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தான் பேசுகிறாங்க தவிர இதை வந்து டோட்டலாக வந்து ரெண்ட் அப்படியே வச்சு பல வருஷத்துக்கு வச்சுப்போம், பேன் பண்ணிடுவோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? ஸோ இதை பற்றி இதுதான் வந்து ரீசன் ஃபார் ரெண்ட் கேப்ஸ் ஏன் எடுக்கலாம் அப்படின்னு. இது வந்து கம்பேர் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல கம்பேர் பண்ணுறாங்க, நிறைய குளோபல் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. சரிங்களா? நியூயார்க், சிட்டிஸ் லைக் நியூயார்க், பாரிஸ், ஸ்காட்லாண்ட், நார்வே, ஸ்வீடன், ஃப்ரான்ஸ், இங்கிலாண்ட்லேயுமே லண்டன் சுற்றி அந்த மாதிரி இடத்துலேருந்து எக்ஸாம்பிள்லாம் எடுத்து அதை ஒரு தரவுகளை வந்து இங்கே சொல்கிறாங்க. நான் சிம்பிளாக வந்து நியூயார்க்கை மட்டும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரீசெண்டாக ஒரு மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்ட் ஃப்ரீஸ் நடந்தது. கிட்டத்தட்ட 1 million ஸ்டெபிளைஸ்டு அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து அக்டோபர் 2027 வரையும் வந்து ஒரு ரெண்ட் ஃப்ரீஸே பண்ணிட்டாங்க. நம்ம ரெண்ட் கேப்பை பற்றி பேசணும், அவங்க ஃப்ரீஸே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்ட் கேப்பை வச்சு ரெண்ட் கண்ட்ரோல்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 4%, அதாவது 4% கிட்ட ரெண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணணும் கரண்ட்டாக இருக்க ரெண்ட்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஸ்பெசிஃபிக்லி அப்ளிகபிள் டு ஸ்மாலர் ஹோம்ஸ். சரிங்களா? அந்த மாதிரி ரெண்ட் கேப்ஸில் எடுத்துன்னு வராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்டில் வந்து கிட்டத்தட்ட 6 month ரெண்ட் ஃப்ரீஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 6 monthsக்கு அப்புறம் வந்து 3% ஏறலாம் அப்படின்னு ஒரு கேப்பை வச்சாங்க. அது இயர்லி அவங்க அதுக்கு ஒரு வரையறுத்து ஒரு தரவை வச்சு அவங்க எடுத்துகிட்டு வராங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க குளோபல் எக்ஸாம்பிள்ஸையும் இங்கே வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து கன்சர்ன்ஸை பற்றி இதில் பேசுகிறாங்க. என்ன கன்சர்ன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. என்னென்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான கேப் இல்லை ஃப்ரீஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வீடு வாங்குறத நிறுத்திடுவாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வராது. அப்புறம் வீடு ரெண்ட்டில் விடுறவங்க வந்து அது ஆஃபீஸ் ஸ்பேஸுக்கு ரெண்ட் விட ஆரம்பிச்சிருவாங்க, வேர் ஹவுஸ்க்கு ரெண்ட் விட ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை ரெண்ட்டுக்கே விடாமலே நிறுத்திடுவாங்க. ஸோ ஓவராலாக இது ஒரு என்டையர் ஈகோசிஸ்டத்தையே இது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ரொம்ப யோசித்து எடுக்க வேண்டிய விஷயம் தான். இதுதான் இதோட இதில் இருக்க ரிஸ்க் அண்ட் கன்சர்ன். ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்தை சமாளிக்க தான் வந்து கேப்பை வந்து சும்மா கேப் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அதில் வந்து நிறைய வரையறுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்னேன்ல, எடுத்த உடனே அப்படியே பயங்கர கேப்லாம் வைக்காமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெக்ஸ்ட் 2 yearsக்கு மட்டும் எவ்ரி இயர் வந்து 5% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. இல்லை ஏரியா பேஸ் பண்ணி இந்த ஏரியாவில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இந்த ஏரியாலாம் பண்ண வேணாம், அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். அதேமாதிரி டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஒரு 3.5 இல்லை 4 lakh வரையும் டேக்ஸ், இந்த மாதிரி ரெண்டல் இன்கம்க்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்காகவே நிறைய பேர் ஏற்றாமல் கொஞ்சம் கம்மியாக ஏற்றி அப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ தட் ஹோம்ஸும் அஃபோர்டபுளாக இருக்கும், ரெண்டலும் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். இப்போ வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்கை பற்றியும் பேசுகிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து ரெண்டல் பேலன்ஸ்டு ரெண்ட் கேப் மாடல்னு ஒன்று பேசுகிறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன ஒரு பாயிண்ட் தான், ஹை டிமாண்ட் பயங்கரமான ஏரியாஸ்க்கு வந்து கொஞ்சம் கேப் ரூல்ஸ் வச்சுட்டு மற்ற ஏரியாஸ்க்கு கொஞ்சம் வேறு மாதிரி கேப் ரூல்ஸ் வைக்கலாம். அதே மாதிரி இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேப் ரூல்ஸை ரெண்ட்டு ஏற்றுற அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து வரையறுக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. டைம் பவுண்டு ஒன்று வந்து டைம் பவுண்ட் 5 years 3 years 2 years அது வரைக்கும் தான் இப்போ கரண்ட்டாக விதிக்கிற ரூல்ஸ் வந்து செல்லும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு குழு வந்து கூடி அதை ஆலோசித்து ஒரு புது ரூல்ஸ் எடுத்துகிட்டு வரணும், அந்த மாதிரி வைக்கலாம். அதே மாதிரி நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது இப்போ இந்த ரூல்ஸு கேப் ரூல்ஸ்லாம் வந்து பழைய வீடுக்கு தான் செல்லும், புது வீடுக்கு வேணாம். ஏன்னா புது வீடுக்கு பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி பயங்கரமாக கட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இது வேணாம், ஒரு 5 years பழசான வீடு, அதுக்கப்புறம் இருக்க வீடுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும், அந்த மாதிரி கேப் ரூல்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். அதேமாரி இது கேப் ரூல்ஸு எல்லாமே பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் கவர்மெண்ட் லெஜிஸ்லேஷன் வழியாக பண்ணணும். ஏன்னா லெஜிஸ்லேஷன் ப்ராப்பராக இல்லாட்டி நிறைய பிரச்சனைகள் வருங்கிறத பற்றியும் இதில் பேசுகிறாங்க. ஸோ இது
ஒரு ப்ராப்பராக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ்லாம் வரையறுத்து அது மூலமாக எடுத்துகிட்டு வரணும். லீகல் பிரச்சனை நாளைக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதே மாதிரி வந்து லோ ரெண்ட் கொடுக்குற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் லேக் ஆகிருக்கும். பார்க்கிங் இருக்காது, அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை பற்றியும் பேசுகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஹை ரெண்ட்டு பெங்களூரில் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் அது வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடு தரமாக இருக்குன்னா தரமாக இல்லை. உள்ளே வந்து ரொம்ப வீட்டு உள்ளே வந்து ஒரு ஒரே ஒரு காமன் பாத்ரூம் தான் இருக்கும். அங்கே ஏதாவது ஒழுங்காகவே பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க, நிறைய டேமேஜாக இருக்கும். ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லை ஒரு மிடில் கிளாஸ்க்கு. அந்த ஹை ரெண்ட்டும் கொடுத்து அந்த மாதிரி ஒரு டேமேஜான வீட்டுக்கு தான் போக வேண்டிய நிலமையில் இருக்குங்கிறதையும் பேசுகிறாங்க. இது கண்டிப்பாக மாற வேண்டிய சூழ்நிலை தான். கடைசியில் எப்படி முடிக்கிறாங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி மும்பைங்கிறது வந்து க்ரோவே பண்ண முடியாது. அது ஒரு லாக்டான ஒரு ஏரியா. பட் பெங்களூருங்கிறது க்ரோ பண்ணதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான டிசைன்ட் ரெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ தட் இட் பெனிஃபிட்ஸ் போத் த டெனன்ட் அண்ட் த லேண்ட்லார்ட் ஆர் ஓனர். ஓகே, அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து கேப் ரெண்ட்ஸ் வித்தவுட் கில்லிங் சப்ளை. ஓகேங்களா, டிமாண்ட் இருக்குது, அந்த மாதிரி சப்ளையை நம்ம கில் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கிளை முடிக்கிறாங்க. Hope you like this video. Thank you for supporting. Keep liking and sharing this video, subscribing to my channel. Thank you. Thanks a lot.